பிறவி குருடன் பார்வை அடைகிறான். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்குமட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளைச் சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். பிறவி குருடனாகிய ஒரு மனுஷன். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இயேசு கிறிஸ்து எருசலேமிலே யூதர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது அவர்கள் அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போகிறார். போகிற வழியில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை காண்கிறார். யூதர்கள் எந்தவித அடிப்படை காரணமும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறார்கள். அவர் மீது தூஷண வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆயினும் யூதர்கள் மத்தியிலே யாராவது ஒருவருக்கு நல்லது செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த வாய்ப்பை தவற விட்டு விடாமல் பயன்படுத்தி அந்த நபருக்கு நன்மை செய்கிறார். இயேசு கிறிஸ்து பிறவி குருடனை சொஸ்தமாக்குவது அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் அவனுடைய உற்றார் உறவினருக்கும் செய்கிற நன்மையாகும். இதுவரையிலும் இந்த குருடன் தன்னுடைய வேலைகளை தானே செய்ய முடியாதவனாக இருந்தவன். தனக்கும் தன் பெற்றோருக்கும் உற்றார் உறவினருக்கும் இவன் இதுவரையிலும் பாரமாக இருந்திருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து இவனை சொஸ்தமாக்கின பின்போ இவன் யாருக்கும் பாரமில்லாமல் தன்னுடைய தேவைகளை தாவனே சந்தித்துக் கொள்வான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் அவருடைய சுபாவங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதுபோலவே நாமும் சமயம் வாய்க்கும் போதெல்லாம் ஜனங்களுக்கு நன்மை செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்போது தம் மீது கல்லெறியும்படி கோபத்தோடு கூடியிருக்கும் ஜனங்கள் மத்தியில் இருந்து மறைந்து தம்முடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் நடுவே கடந்து போய்க் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுக்கு ஆபத்து உண்டாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆபத்தான வேளையில் கூட அவர் தம்முடைய ஜீவனை கூட பார்க்காமல் பிறவி குருடனை கண்டு நின்று அவனுக்கு உதவி புரிய முன்வருகிறார். தம்முடைய கிருபையை அவனுக்கு காண்பிக்கிறார். பிறருக்கு நன்மை செய்ய நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த நன்மையை செய்ய முன்வராமல் அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடிவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த வழியாக அப்புறம் போகையில் பிறவி குருடனை கண்டு அவனை சொஸ்தப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை போலவே நாமும் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பிறருக்கு உதவி புரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம் காணும்போது நம்முடைய இருதயம் இரக்கத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். நாம் உதவி புரிய முன்வர வேண்டும். பிறவி குருடனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமானது. தன் தாயின் கற்பத்தில் இருந்து பிறந்தது முதலாகவே இவன் குருடனாய் இருக்கிறான். பாதியில் குருடரானவர்களினால் வெளிச்சத்தை கண்டு அனுபவிக்க முடியாது. ஆனால் இவனோ பிறவி குருடன். இவனுக்கு வெளிச்சம் என்றால் என்ன என்றே தெரியாது. பல்வேறு நிறங்களை பற்றி இவனுக்கு ஒன்றும் புரியாது. இதுவரையிலும் இவன் உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் தன் கண்களால் பார்த்ததில்லை. நாம் கர்த்தரை துதிக்கும் போது அவர் நமக்கு பார்வை கொடுத்திருப்பதற்காக அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தின் அவயவங்களில் கண்ணானது மிகவும் முக்கியமான அவயவம். கர்த்தர் நமக்கு நல்ல கண்களை கொடுத்திருப்பதற்காக அவரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் திட்டத்தின் பிரகாரமாகவும் நம்முடைய கண்களை பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர் வியாதியினாலோ அல்லது விபத்துக்களினாலோ கண் பார்வை இழந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து குணப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த குருடனோ பிறவி குருடனாக இருக்கிறான். இவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. இவனுடைய நிலைமையை மாற்றி இவனுக்கு உதவி புரிவதற்காக
இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீக வல்லமையை பயன்படுத்தி இவனுக்கு கண் பார்வையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறவி குருடனை குணப்படுத்துவதன் மூலமாக அவருடைய கிருபை வெளிப்படுகிறது. பாவிகளுடைய ஆத்துமாக்கள் மீதும் இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவராக இருக்கிறார். இவர்களுக்கு உலக பிரகாரமாக பார்வை இருக்கிறது, ஆனால் இவர்கள் ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய பார்வை கொடுத்து இவர்களை குணப்படுத்துகிறார். இவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கிறார். மனக்கண்கள் திறக்கப்பட்ட பின்பு தங்கள் இருதயத்தில் நிரம்பியிருக்கும் பாவங்களையும் அசுத்தங்களையும் காண்கிறார்கள். தங்களுடைய ஆத்மாவை சுத்திகரிக்குமாறு இயேசு கிறிஸ்துவிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தரும் இவர்களை சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறவி குருடனை குணப்படுத்துகிற போது அவர் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவனை காண்கிறார். மிகுந்த கரிசனையோடு அவனுக்கு உதவி புரிகிறார். மற்றவர்களும் இந்த பிறவி குருடனை காண்கிறார்கள். ஆனால் இவர்கள் யாரும் இயேசு கிறிஸ்துவை போல அந்த குருடனுக்கு உதவி புரிய முன்வரவில்லை. தம்மை தேடுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தம்மை காண முடியாதபடி குருடராக இருக்கிறவர்களுக்கு பார்வையை கொடுத்து அவர்களும் தம்மை காண்பதற்கு உதவி புரிகிறார். யார் செய்த பாவம்? அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் பிறவி குருடனை காண்கிறார்கள். இவன் ஏன் குருடனாய் பிறந்தான் என்னும் சந்தேகம் சீஷர்களுக்கு உண்டாயிற்று. தங்களுடைய சந்தேகத்தை சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறவி குருடனை பார்க்கிற போது அந்த குருடன் மீது அவருக்கு மனதுருக்கம் உண்டாயிற்று. சீஷர்கள் அந்த குருடனை பார்க்கிற போது அவர்களுக்கு மனதிற்குள் சந்தேகங்களும் கேள்விகளும் உண்டாயிற்று. தேவை உள்ளவர்களை பார்க்கும்போது நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவின் பார்வையைப் போல மனதுருக்கம் உள்ளதாக இருக்க வேண்டும். கிருபை நிறைந்ததாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் மனதுருக்கமும் நம்முடைய இருதயத்தையும் நிரப்ப வேண்டும். சீஷர்கள் அந்த குருடனை கண்டு அவனுக்காக இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசவில்லை. அதற்கு மாறாக அவன் ஏன் குருடனாக பிறந்தான் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்கிறார்கள். ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் சீஷர்கள் இந்த கேள்வியை கேட்கும்போது இவர்களுடைய உள்ளத்தில் குருடனை பற்றி ஒரு கற்பனை உண்டாயிருக்கிறது. ஒரு பாவத்திற்கு கிடைத்த தண்டனையாகவே இவன் குருடனாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். மனுஷனுக்கு வரும் எல்லா தீங்குகளும் துன்பங்களும் துயரங்களும் அவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளுக்கு கிடைக்கும் தண்டனை என்பது இவர்களுடைய கற்பனை. ஆனால் இந்த கற்பனை தவறானது. இந்த உலகத்தில் அதிகமாக பாடு அனுபவிக்கிறவர்கள் அதிகமாக பாவம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் தீர்மானித்து விடக்கூடாது. நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் தேவன் தண்டனை கொடுத்தால் நாம் அதிக பாடுகளை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நம்முடைய தேவனோ நம் மீது கிருபையும் இரக்கமும் உள்ளவராக நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகளில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்வது போலவே மற்றவர்களுக்கும் உதவி புரிகிறார். ஆகையினால் மற்றவர்கள் வேதனைப்படும் போது அந்த வேதனை பாவத்தினால் உண்டாயிருக்கிற தண்டனை என்று தீர்மானம் பண்ணாமல் இயேசு கிறிஸ்துவை போல அவர்களுக்கு உதவி புரிய வர வேண்டும். நம்முடைய சுய சித்தத்தின் பிரகாரமாகவும் சுய விருப்பத்தின் பிரகாரமாகவும் மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்கிறார்கள். இதை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். இதை தெரிந்து கொள்வதனால் இவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாக போவதில்லை. தேவையில்லாத காரியங்களில் நாம் அதிக ஈடுபாடு காண்பிக்க கூடாது. தேவையில்லாத காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதிக ஆர்வத்தோடு இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய பாவங்களை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வத்தோடு இருப்பதற்கு பதிலாக நம்முடைய பாவங்களை பற்றி தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காண்பிக்க வேண்டும். நம்மை நாமே நியாயம் தீர்ப்பது நம்முடைய கடமை. அதே வேளையில் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது நாம் செய்கிற பாவம். பிறவி குருடன் பாவம் செய்ததினால் அதற்கு தண்டனையாக குருடனாக இருக்கிறானா, அல்லது இவன் பிறப்பதற்கு முன்பாகவே இவனை பெற்றவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையாக இவன் குருடனாக பிறந்திருக்கிறானா என்பதை அறிந்து கொள்ள சீஷர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள்.
பரிசேயர்களிடம் இப்படிப்பட்ட உபதேசம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த குருடன் குணமாக்கப்பட்ட பின்பு பரிசேயர் இவனை பார்த்து முழுவதும் பாவத்தில் பிறந்தவன் என்று கூறுகிறார்கள். பெற்றோர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. தேவன் பல சமயங்களில் பெற்றோர்களின் பாவங்களை அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கிறார். ஆகையினால் பெற்றோர் பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாக ஜீவிப்பதில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தங்களை பற்றியோ தங்களுடைய பிள்ளைகளை பற்றியோ பெற்றோர் எந்தவிதமான அக்கறையும் இல்லாமல் தொடர்ந்து பாவத்தில் ஜீவிப்பார்கள் என்றால் பாவத்தினால் வரும் சாபம் அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் வெளிப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. பிறவி குருடன் யார் செய்த பாவத்தினால் பிறவியிலேயே குருடனாக பிறந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதில் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய நீதியினால் பாவிகளை தண்டிக்கிறார். அதே வேளையில் அவர் தம்முடைய கிருபையினால் பாவிகளை மன்னிக்கிறார். தேவனை நாம் நியாயம் தீர்க்க முடியாது. தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டுமானால் நாம் அவருடைய சமூகத்திற்கு வந்து அவருடைய கிருபைக்காக பயபக்தியோடும் பணிவோடும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மற்றவர்களை குறித்து நியாயம் தீர்க்கும் போது அதே நியாய தீர்ப்பினால் நாமும் நியாயம் தீர்க்கப்படுவோம். பக்தியுள்ள ஆத்துமாக்கள் நன்மையை பெறும்படியாக மறுபடியும் பிறப்பார்கள் என்று யூதர்கள் நம்பினார்கள். தண்டனை பெறுவதற்காக அல்ல, நன்மையை பெறுவதற்காகவே மறுபடியும் பிறப்பார்கள். துன்மார்க்கரோ நித்திய ஆக்கினையை அடையும்படியாக காவலில் அடைக்கப்படுவார்கள் என்பது யூதருடைய நம்பிக்கை. ஆசியாவிலே சில தேசங்களிலும் யூதர்களில் சிலரும் துன்மார்க்கர் தண்டனையை அனுபவிப்பதற்காக மறுபடியும் பிறப்பதாக நம்புகிறார்கள். இந்த பிறவியில் யாருக்காவது உடல் ஊனம் இருக்குமானால் அந்த நபர் அவருடைய முந்திய பிறவியில் பாவம் செய்திருக்கிறார் என்பது இதன் பொருள். சரீரத்தில் காணப்படும் அங்கவீன அடையாளங்கள் ஆத்மாவில் காணப்படும் பாவத்தின் வெளிப்பாடு என்பது இவர்களுடைய நம்பிக்கை. சான்றாக முந்திய பிறவில் பெற்றோரை அவமதித்தோருக்கு இந்த பிறவியில் தலைவலி வரும். யாரையாவது முந்திய பிறவியில் விஷம் கொடுத்து கொண்டிருந்தால் இந்த பிறவியில் அவருக்கு காக்காய் வலிப்பு நோய் வரும். பிறருடைய மனைவியை இச்சித்தவருக்கு கண்களில் வேதனைகள் உண்டாகும். தாயை கொலை செய்தவர் குருடராக பிறப்பார்கள் என்பது சிலருடைய நம்பிக்கை. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படி இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். சீஷர்களின் கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரம் கூறுகிறார். அவர்கள் இயேசுவிடம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல என்று பதில் கூறுகிறார். இத்துடன் தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று அவன் பிறவியிலேயே குருடனாக பிறந்ததற்கான காரணத்தையும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். பிறவி குருடன் அதிக பாடுகளை அனுபவித்து வருகிறான். மனுஷருக்கு ஏற்படும் எல்லா பாடுகளையும் அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை என்று தீர்மானம் பண்ணிவிடக்கூடாது. ஒரு சிலர் ஏராளமான பாடுகளை தங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள். மற்றவர்களை விட இவர்களுடைய பாடுகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனாலும் இவர்களை விட மற்றவர்கள் அதிகமாக பாவம் செய்திருப்பார்கள். ஆகையினால் மனுஷர் அனுபவிக்கும் எல்லா பாடுகளையும் அவர்களுடைய பாவங்களுக்கான தண்டனை என்று தீர்மானம் பண்ணுவது சரியாகாது. பல சமயங்களில் மனுஷர் அனுபவிக்கும் பாடுகள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டாகவும் ஒரு சிலர் பாடுகளை அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட காரணத்தையே இயேசு கிறிஸ்து இங்கு கூறுகிறார். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் பிறவியிலேயே குருடனாக பிறந்திருப்பதாக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தேவனுடைய குணாதிசயம் இந்த பிறவி குருடன் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுமானால் நாம் வீணாக உண்டாக்கப்படவில்லை. நம்முடைய பாடுகள் மூலமாக தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டு அவருடைய நாமம் மகிமைப்படுமானால் நாம் வீணாக பாடுகளை அனுபவிப்பதில்லை. பிறவி குருடனத்தில் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டாகவே இவன் இப்படி பிறந்திருக்கிறான். இவன் செய்த பாவத்தினாலோ அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவத்தினாலோ இவன் குருடனாக பிறக்கவில்லை என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். தேவனுடைய வல்லமையும் நன்மையும் இந்த குருடனத்தில் வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இவனை சொஸ்தமாக்குவதன் மூலமாக
இது வெளிப்படுத்தப்படுகிறது. பல சமயங்களில் நாம் ஏன் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்று நமக்கே புரியாமல் இருக்கலாம். காரணமில்லாமல் நமக்கு பல தீங்குகள் உண்டாகலாம். இப்படிப்பட்ட வருத்தமான வேளைகளில் கர்த்தருடைய கிரியைகள் நம் மூலமாக வெளிப்படும் பொருட்டு நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்று நினைத்து நம்மை நாமே தேற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்மில் சிலர் சாதாரண காரியங்களை கூட பெரிதுபடுத்தி விடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அன்றாடம் ஏற்படும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் செய்த நன்மைகளையோ அல்லது பாவங்களையோ காரணமாக்கி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களில் நம்முடைய நினைவு ஒன்றாகவும் தேவனுடைய சித்தம் வேறொன்றாகவும் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் தேவனுடைய சிந்தையை புரிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த மனுஷன் பிறவியிலேயே குருடனாக பிறந்திருப்பதினால் தேவனுடைய ஆலோசனைகள் இவனில் வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த குருடனை சுஸ்தமாக்கி தாம் இந்த உலகத்திற்கு மெய்யான ஒளியாக இருப்பதையும் பிதாவாகிய தேவன் தம்மை இதற்காகவே அனுப்பி இருப்பதையும் நிரூபிக்கிறார். இந்த மனுஷன் பிறந்ததில் இருந்து குருடனாகவே இருக்கிறான். ஆனால் இவன் ஏன் குருடனாக பிறந்தான் என்னும் காரணம் இதுவரையிலும் யாருக்கும் தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து இதற்கான காரணத்தை வெளிப்படுத்தும் வரையிலும் ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல இதற்கு காரணம் கூறினார்கள். இயேசு கிறிஸ்துவோ இவன் குருடனாக பிறந்ததற்கு மெய்யான காரணம் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார். தேவனுடைய கிரியைகள் ஏன் இந்த குருடனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தாமதமாக வெளிப்படுத்தப்பட்டது என்பதற்கான காரணம் இங்கு குறிப்பிடப்படவில்லை. இதுவே தேவனுக்கு ஏற்ற வேளை என்று நாம் சிந்திக்க வேண்டும். தேவனுடைய தெய்வீக ஆதீனத்தில் சில காரியங்கள் உடனடியாகவும் வேறு சில காரியங்கள் காலதாமதமாகவும் நடைபெறும். ஆனாலும் நடைபெறும் எல்லா காரியங்களும் தேவன் நியமித்திருக்கும் காலத்திலேயே நடைபெறும். இதுவே கர்த்தருக்கு ஏற்ற வேளை. ஆகையினால் நாம் ஒரு காரியத்தை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய வேலையையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். முந்திய பிறவியில் செய்த பாவங்களுக்கு அடையாளமே அங்கவீனங்கள் ஆகிய கோட்பாடுகளை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இவற்றிற்கு வேத வாக்கியத்தின் பிரகாரம் எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு நபர் சரீர பிரகாரமாக மரித்த பின்பு மறுபடியுமாக பூமியில் வந்து குழந்தையாக பிறப்பதில்லை. மனுஷனுடைய பாவத்தினாலும் சாத்தானுடைய வல்லமையினாலும் வியாதியும் வேதனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதே வேளையில் சரீரத்தை பேணாமல் சரியான உணவு உட்கொள்ளாமல் போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்ளாமல் தாறுமாறாக ஜீவிப்போருக்கு சரீரத்தில் பலவீனங்களும் நோய்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இவன் குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவத்தினாலும் அல்ல, இவனை பெற்றவர்களுடைய பாவத்தினாலும் அல்ல என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகிறார். இவன் பார்வை அடைவதன் மூலமாக தேவனுடைய கிரியைகள் இவன் மூலமாக வெளிப்பட போகிறது. அது மட்டுமல்ல, இவன் குருடனாக பிறந்திருப்பதற்கு தேவனும் காரணம் அல்ல. தேவன் நோய்களை குணப்படுத்துகிறவர், சாத்தான் நோய்களை உண்டு பண்ணுகிறவன். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது. இயேசு கிறிஸ்து பிறவி குருடனை சொஸ்தமாக்குவதற்கு இப்போது ஆயத்தமாக இருக்கிறார். அவனுக்கு உதவி புரியவும் அவனை சொஸ்தமாக்கவும் இயேசு கிறிஸ்து முன்னேறி வருகிறார். ஏனெனில் பகற்காலம் இருக்க மட்டும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்மை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது என்று இயேசு கிறிஸ்து எச்சரித்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து பிறவி குருடனை கண்ட இந்த நாள் யூதருக்கு ஓய்வு நாளாய் இருக்கிறது. ஓய்வு நாளில் மிகவும் அத்தியாவசியமாக செய்ய வேண்டிய வேலைகளை மாத்திரமே செய்யலாம். இந்த குருடனுடைய கண்களை திறப்பது ஒரு அத்தியாவசியமான வேலை என்பதை இயேசு கிறிஸ்து இங்கு நிரூபிக்கிறார். இந்த குருடனுடைய கண்களை திறப்பது பிதாவானவருடைய சித்தம். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பிதாவானவர் குமாரனை இந்த பூமியில் சும்மா இருப்பதற்காக அனுப்பவில்லை. அவர் செய்ய வேண்டிய கிரியைகளை பிதாவானவர் நியமித்திருக்கிறார். பிதாவானவரோடு சேர்ந்து குமாரன் கிரியை நடப்பிக்க வேண்டும். பிதாவின் கிரியைகளை செய்வதில் குமாரன் பிரியப்படுகிறார். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து நான் கிரியைகளை செய்ய வேண்டும் என்று கூறி ஓய்வில்லாமல் பிதாவானவருடைய கிரியைகளை செய்து வருகிறார். தாம் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும்
இயேசு கிறிஸ்து வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் உற்சாகமாகவும் மனப்பூர்வமாகவும் ஈடுபடுகிறார். அவற்றை நேர்த்தியாக செய்து முடிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கும் வேலைகளை தரிசனத்தில் கண்டால் மாத்திரம் போதாது, அவற்றை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது. இயேசு கிறிஸ்துவை போல நாமும் கிரியை செய்ய வேண்டும். தேவன் நமக்கு நியமித்திருக்கும் வேலைகளை நாம் தான் செய்ய வேண்டும். பிறவிக்குருடனுடைய கண்களை இந்த வேளையில் திறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதுவே பிதாவின் கிரியைகளை செய்வதற்கு தமக்கு கிடைத்திருக்கும் வேலை என்பதை குமாரன் அறிந்திருக்கிறார். பகற்காலம் இருக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து கிரியை செய்ய வேண்டும். பிதாவின் கிரியைகளை செய்வதற்கு தமக்கு எவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காலம் இயேசு கிறிஸ்துவுக்கு பகற்காலமாக இருக்கிறது. பிதாவானவர் தமது கிரியைகளை செய்வதற்கு குமாரனுக்கு ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். இந்த கிரியையை செய்வதற்கு இந்த நாளே இயேசு கிறிஸ்துவின் நாளாகும். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கும் எல்லா கிரியைகளையும் அவர் மரிப்பதற்கு முன்பாக செய்து முடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக ஜீவிக்கிற காலமே அவருக்கு பகற்காலம். அதுபோலவே நம்முடைய ஜீவிய காலமே நமக்கு பகற்காலமாக இருக்கிறது. வேலைகளை செய்வதற்கு பகற்காலமே நேர்த்தியான காலம். நம்முடைய ஜீவிய காலத்தில் நாம் காலத்தை விரயம் செய்து விடாதவாறு உற்சாகமாக கிரியை நடப்பிக்க வேண்டும். பகற்காலத்தில் சும்மா இருந்துவிட்டால் ராக்காலத்தில் நம்மால் ஒரு கிரியையும் செய்ய முடியாது. நாம் ஓய்வு எடுப்பதற்கு தேவன் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அது வரையிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்தை செய்ய வேண்டும். தம்மை அனுப்பின பிதாவானவருடைய கிரியையை செய்வதற்கு இந்த காலமே ஏற்ற காலமாக இருக்கிறது. ஆகையினால் நியமிக்கப்பட்ட பகற்காலத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய கிரியைகளை செய்கிறார். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது. நிச்சயமாகவே அந்த இராக்காலம் வரப்போகிறது. அது ஒருவேளை திடீரென்று வரலாம். ஒவ்வொரு நாளும் அந்த இராக்காலம் நம்மை நெருங்கிக் கொண்டே வருகிறது. நமக்கு எவ்வளவு நாள் பகற்காலமாக இருக்கும் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய ஜீவன் முடிந்து போனால் நம்முடைய பகற்காலமும் முடிந்து போகும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஜீவிய காலமாகிய பகற்காலத்தில் சோர்ந்து போகாமல் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஊழியத்தை உற்சாகமாக செய்து நிறைவேற்ற வேண்டும். இராக்காலம் வரும்போது நம்மால் ஒரு கிரியையும் செய்ய முடியாது. நம்முடைய ஜீவிய காலம் முடிந்தவுடன் நம்முடைய பகற்காலத்தில் நாம் செய்த வேலைகளை குறித்து தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இராக்காலம் வரும்போது தேவன் தம்முடைய ஊழியர்களை தம்மிடமாக அழைத்துக் கொள்வார். அப்போது பகற்காலத்தில் நாம் செய்த கிரியைகளை எல்லாம் அவரிடத்தில் அறிவிக்க வேண்டும். நாம் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். பகற்காலத்தில் ஒரு கிரியையும் செய்யாமல் வாய்ப்பை தவற விட்டுவிட்டு இராக்காலம் வரும்போது கிரியை செய்ய முடியவில்லையே என்று வருத்தப்படுவதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். விதைக்கிற காலத்தில் விதைத்தால்தான் அறுவடை காலத்தில் அறுவடை செய்ய முடியும். விதைக்கிற காலத்தில் விதைக்காமல் சும்மா இருந்துவிட்டு அறுவடை காலத்தில் அறுப்பதற்கு ஒன்றுமில்லையே என்று வருத்தப்படுவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பதே இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். இந்த ஊழியத்தை பற்றி இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கூறியிருக்கிறார். குருடாய் இருக்கும் இந்த உலகத்திற்கு பிறவி குருடன் பிரதிநிதியாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவால் இந்த குருடனை சொஸ்தமாக்க முடியும். ஏனெனில் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, பார்வையை கொடுப்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். உலகத்தில் உள்ள ஜனங்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியை காண்பதற்கு மனதில்லாமல் தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். ஆனால் விசுவாசிகளாகிய நாமோ இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியை காண பிரியமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கும் வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும். சூரிய வெளிச்சத்தினால் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. சூரியனின் வெளிச்சம் நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. அதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் கிரயம் செலுத்தாமல் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம்.
தாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருப்பதாக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவை போலவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். வெளிச்சம் கொடுப்பதற்காகத்தான் விளக்கு ஏற்றப்படுகிறது. வெளிச்சம் கொடுக்காத விளக்கினால் ஒரு பயனும் இல்லை. சேற்றை குருடனுடைய கண்களில் மேல் பூசி இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தில் இந்த குருடன் ஒருவனை மாத்திரமே சொஸ்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து இவனை குணப்படுத்தும் இந்த சம்பவம் மிகவும் நேர்த்தியாக இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. பகற்காலம் இருக்க மட்டும் தாம் பிதாவின் கிரியைகளை செய்ய வேண்டும் என்றும் தாம் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருப்பதாகவும் சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து இந்த குருடனுடைய கண்களை திறக்கும் கிரியையை செய்கிறார். இந்த நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது. ஓய்வு நாள் முடியுமட்டும் என்று இயேசு கிறிஸ்து காத்திருக்கவில்லை. ஓய்வு நாள் முடிந்த பின்பு இயேசு கிறிஸ்து இவருடைய கண்களை திறந்தால் யூதர்கள் இவர் மீது குற்றம் சுமத்த மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் வேளையில் வாய்ப்பு கிடைக்கும் போது நன்மை செய்ய வேண்டும் என்று சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் செய்கிற கிரியைகளை எதிர்ப்பு இல்லாமல் இருக்கும்போதுதான் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தீர்மானம் செய்திருப்பார் என்றால் அவர் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்க மாட்டார். ஜனங்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்க மாட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எதிர்ப்புகளை கண்டு தம்முடைய கிரியைகளை நிறுத்திக் கொள்ளவில்லை. தமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தம்மை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய கிரியைகளை செய்கிறார். இயேசு கிறிஸ்து தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்குகிறார். தம்முடைய உமிழ் நீரையே பயன்படுத்தி இயேசு கிறிஸ்து சேர் உண்டாக்குகிறார். ஏனெனில் அந்த இடத்திலே வேறு தண்ணீர் எதுவும் இல்லை. நம்முடைய ஊழியத்தில் நமக்கு அருகாமையில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி ஊழியம் செய்ய வேண்டும். நமக்கு தூரமாக உள்ள வாய்ப்புகளுக்காக ஏக்கத்தோடு காத்திருத்துக் கொண்டிருந்துவிட்டு ஒன்றும் செய்யாமல் இருப்பதை விட நமக்கு அருகாமையில் கிடைக்கும் வாய்ப்புகளை ஏற்ற வேளையில் பயன்படுத்துவது மிகவும் நல்லது. நமக்கு அருகாமையில் உள்ள வாய்ப்புகளே நல்ல வாய்ப்புகளாக இருக்கும்போது வாய்ப்புகளுக்காக அங்கும் இங்கும் தேடி அலைவதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. வீண் அலைச்சல்தான் உண்டாகும். இயேசு கிறிஸ்து உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசுகிறார். ஒரு மருத்துவரை போல காயத்திற்கு மருந்து கட்டுகிறார். குருடனாக இருக்கிறவன் தரித்திரனாகவும் பிச்சைக்காரனாகவும் இருக்கிறான். ஆயினும் இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சொந்த கரங்களினால் அவனுடைய கண்களின் மேல் தாம் உண்டாக்கிய சேற்றை பூசுகிறார். இயேசு கிறிஸ்து தரித்திரருக்கும் ஊழியம் செய்கிறவர். குருடனுடைய கண்களின் மேல் சேற்றை பூசும்போது அவனுடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு பதிலாக அவை சேற்றினால் அடைக்கப்படுகிறது. இது இயற்கையின் பிரமாணம். ஆனால் தேவனுடைய பிரமாணம் வேறு விதமாக கிரியை செய்கிறது. இயேசு கிறிஸ்து இவனுடைய கண்களின் மேல் சேற்றை பூசும்போது அவனுடைய கண்கள் அடைக்கப்படுவதற்கு பதிலாக திறக்கப்படுகிறது. தேவனுடைய வல்லமை பல சமயங்களில் இப்படித்தான் வித்தியாசமாக கிரியை நடப்பிக்கும். மனுஷருடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பதே சுவிசேஷத்தின் திட்டம். குருடனுடைய கண்களின் மேல் பூசப்பட்ட சேறு இப்போது கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது. இவனுடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து இங்கு ஆயத்த வேலைகளை செய்கிறார். நம்முடைய கண்களும் திறக்கப்படுவதற்கு நாமும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வர வேண்டும். நம்முடைய கண்களின் மேலும் அவர் சேற்றை பூச வேண்டும் என்றும் இதன் மூலமாக தேவனுடைய தெய்வீக வல்லமை நமக்குள் கிரியை செய்து நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றும் நாம் எதிர்பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க முடியும். நம்முடைய கண்களை திறப்பதற்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நியமித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து குருடனுடைய கண்களின் மேல் சேற்றை பூசுகிறார். தரையிலே துப்பி உமிழ் நீரினால் அந்த சேற்றை உண்டு பண்ணி இருக்கிறார். இது மிகவும் சாதாரணமான காரியம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் இந்த சாதாரண காரியம் கூட பெரிய காரியத்தை செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்து நடப்பிக்கிற கிரியை ஆரம்பத்தில் சாதாரணமானதாக தெரியலாம். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற போது ஆவிக்குரிய காரியங்களை காண முடியாத குருடர்களைப் போல நாம் இருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார். நமக்கு பார்வை கிடைக்கச் செய்வார். சீலோவாம் குளம், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார்.
சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இயேசு கிறிஸ்து குருடனுடைய கண்களின் மேல் சேற்றை பூசி அவனை சீலோவாம் குளத்தில் கழுவுமாறு கூறுகிறார். இந்த குருடன் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை இதன் மூலமாக சோதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி இவன் இதுவரையிலும் கேள்விப்படவில்லை. ஆயினும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்னும் விசுவாசம் இவனிடத்தில் உள்ளதா அல்லது இல்லையா என்பதை இவன் தன் செய்கையினால் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். ஓய்வு நாளிலே ஒரு வேளையும் செய்யக்கூடாது என்பது யூதருடைய முன்னோர்களின் பாரம்பரிய பழக்கம். இந்த பழக்கத்தின்படி ஓய்வு நாளில் சீலோவாம் குளத்தில் கழுவக்கூடாது என்று முன்னோர்களின் பாரம்பரியத்திற்கு கீழ்ப்படுகிறானா அல்லது தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை இயேசு கிறிஸ்து சோதித்தறிய விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து ஒருவனை குணப்படுத்தும் போது தம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் மாத்திரமே குணப்படுத்துகிறார். அது சரீர பிரகாரமான வியாதியாக இருந்தாலும் அல்லது ஆவிக்குரிய வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் மாத்திரமே சொஸ்தம் உண்டாகும். என்றாலும் இயேசு கிறிஸ்து நம்மை குணப்படுத்துவதற்காக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கடமைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து இதன் மூலமாக இந்த சத்தியத்தை வலியுறுத்துகிறார். வேத வாக்கியங்களை தியானித்து பார்ப்பது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் பங்கு பெறுவது, ஞானிகளுடைய வார்த்தையை கேட்பது ஆகியவையெல்லாம் நம்முடைய கடமைகளாகும். இதை போலவே சீலோவாம் குளத்தில் கழுவுவது பிறவி குருடனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமை. தேவன் வேதாகமத்தில் நமக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய ஜீவியங்களில் சித்திக்க வேண்டுமானால் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எருசலேமில் உள்ள சீலோவாம் குளத்திற்கு சீயோன் மலையில் இருந்து தண்ணீர் வருகிறது. ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து சரீர சுகமாதல் வருகிறது. இயேசு கிறிஸ்து சீலோவாம் குளத்தின் பெயரை ஆவிக்குரிய அர்த்தத்தோடு குறிப்பிடுகிறார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறவர். சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று இயேசு கிறிஸ்து இந்த குருடனிடம் கூறும்போது அவர் இவனை மெய்யாகவே தம்மிடத்தில்தான் அனுப்புகிறார். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே பிதாவினால் அனுப்பப்பட்டவராக, அதாவது சீலோவாமாக இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வியாதி குணமடைய வேண்டுமென்றால் நாம் எந்த குளத்திலும் போய் ஸ்நானம் பண்ண வேண்டியதில்லை. ஜீவ நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவிடமே நாம் வர வேண்டும். நமக்காக திறக்கப்பட்ட ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நம்மை கழுவ வேண்டும். இயேசு கிறிஸ்துவே நமக்காக திறக்கப்பட்ட ஜீவ ஊற்றாக இருக்கிறார். அந்த குருடன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அவர் சொன்ன பிரகாரமாகவே போய் தன் கண்களை கழுவுகிறான். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை இவன் விசுவாசிக்கிறான். அதே வேளையில் அவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படுகிறான். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இணைந்தவனாக இவன் சீலோவாம் குளத்திற்கு போய் தன் கண்களை கழுவுகிறான். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சீலோவாம் குளத்திற்கு போய் தன் கண்களை கழுவி இவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வருகிறான். பிறவி குருடனாக இருந்தவன் இப்போது பார்வை அடைந்தவனாக திரும்பி வருகிறான். இயேசு கிறிஸ்துவின் ரட்சிக்கும் கிருபையினால் நாம் மறுபடியும் பிறக்கும்போது நம்முடைய பழைய பாவ கரைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும். ஆவிக்குரிய விடுதலையும் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமும் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து நம்முடைய மனக்கண்களை பிரகாசம் உள்ளதாக மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த குருடனுக்கு பார்வை கிடைக்கச் செய்திருக்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மாறாத தேவனாக இருந்தாலும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தமானதை பிறவி குருடன் செய்கிறான். அவருடைய வார்த்தை அனைத்திற்கும் கீழ்ப்படுகிறான். அவருடைய சொஸ்தமாக்கும் வல்லமையினால் குணமடைந்து தன் கண்களில் பார்வையை பெற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்து நம்மையும் சொஸ்தமாக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் குணமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவரால் ஆளுகை செய்யப்படவும் வேண்டும் என்று விரும்ப வேண்டும். குருடனாக இருந்தவன் சீலோவாம் குளத்தில் இருந்து பார்வை அடைந்தவனாக மிகுந்த ஆச்சரியத்தோடு திரும்பி வருகிறான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது நம்முடைய ஜீவியத்திலும் ஆச்சரியப்படத்தக்க மாற்றம் உண்டாகும். இவனுடைய கண்கள் இதுவரையிலும் செயலிழந்து இருந்தது, இப்போது அவனால் பார்க்க முடிகிறது. நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது இதுவரையிலும் செயலிழந்து போன காரியங்கள் எல்லாம்
தேவனுடைய நாம மகிமைக்காகவும் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவும் செயல்பட ஆரம்பிக்கும். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நடுக்கத்தோடு போனாலும் ஜெய கம்பீரத்தோடு திரும்பி வருவார்கள். இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து முன் செல்லுகிறவர்கள் குருடர்களாக போனாலும் பார்வை அடைந்தவர்களாக திரும்பி வருவார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் பிரகாரம் வருத்தத்தோடு சென்றவர்கள் சந்தோஷ கீதங்களை பாடிக்கொண்டு திரும்பி வருவார்கள்.